70 ஆர்டர் பார்த்தா 6800 கேரண்டி. ஆனால் இந்த ஸ்விக்கியில் சைக்கிள்லாம் சொல்ல நல்லா இருக்காண்ணா. லொக்கேஷன் எங்கள் வீடுங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். 45 ரூபா ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையாப்பா. நான் ஸ்விக்கியில் ஸ்டார்டிங்கில் காட்டுறது பிக்கப்பு ட்ராப்பு ரெண்டுத்துமே சேர்த்து தான் கேஸ் காட்டுது. சேர்த்து காட்டும் போதே அவங்க கம்மியாக தான் காட்டுறாங்க. கேஸ் இந்த 2 ஹோட்டலில் தான் ஏதோ ஒரு ஹோட்டலு, ஆனால் எந்த ஹோட்டல் கன்ஃபார்ம் தரல. 13 ஆர்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 220 ரூபா இன்சென்டிவ் கேஸ் நீங்கள் ஆர்டர் ஏர்னிங்ஸ் இல்லாமல். ஸோ கிட்டத்தட்ட 5 ஹவர் ஓட்ட போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்கும்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நம்ம மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. சரி, இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் டைமாக ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். அதாவது 8 மணினா 6 PM-லேருந்து 11 PM வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 5 ஹவர் ஓட்ட போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து வருஷ கடைசி இல்லையா, சொன்னால் கொஞ்சம் ஆஃபர்லாம் நல்லா போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் பார்ட் டைம் போட்டோன்னா எவ்வளோ ஏர்னிங்ஸ் அதுன்னு சொல்லி பார்க்கலாம். டைம் என்னென்னா கரெக்டாக 5:58. இன்னும் ஸ்விக்கி ஆன் பண்ணல. அது முன்னாடி நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற ஒரு தம்பி வந்து ப்ரோ நியூ இயருக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க, அந்த ஆஃபரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி 2 வீடியோஸ் கேட்டிருந்தாரு நினைக்கிறேன். உங்கள் சைடில் போகிறேன் பாருங்க கைஸ். ஒரு 50 ஆர்டர் பார்த்தா 3650 ரூபா கேரண்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 60 ஆர்டர் பார்த்துட்டா 5000 கேரண்டி, 70 ஆர்டர் பார்த்தா 6800 கேரண்டி. அதாவது ஆர்டர் ஏர்னிங்ஸ் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்க 6800 வராது. நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 70 ஆர்டர் பார்த்து ஒரு 4000 சம்பாதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட ஒரு 2800 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். 4800 ரவுண்டு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கேரண்டி அப்படின்றது. ஸோ அதுக்கு சில ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க கைஸ். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஸோ டூ நாட் ரிஜெக்ட் மோர் தென் 1 ஆர்டர் ஆன் ஈச் டே. ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து 2 நாளைக்குள்ளே இதை பார்த்துக்கணும். அதாவது டிசம்பர் 31, ஜான்வரி 1. ஸோ இது 2 நாளுக்குள்ளே ஸோ அத்தனை ஆர்டர் பார்த்துருந்தா அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் தருவாங்க. ஸோ கம்பல்சரி சில டைமிங்னா கம்பல்சரி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். 6 PM-லேருந்து 11 PM வரைக்கும். அதில் 4 ஹவர் 15 நிமிஷம் கம்பல்சரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. 11 AM to 3 PM, அதில் 3 ஹவர் 45 நிமிஷம் கம்பல்சரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 2 நாளில் கம்பல்சரி இருந்து ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் மாதிரி ரிஜெக்ட் பண்ணாமல் அந்த 2 நாளுக்குள்ளே எத்தனை ஆர்டர் பார்க்குறோம். உதாரணத்துக்கு 50 ஆர்டர் பார்த்தா 3650 கேரண்டி பண்ணுறாங்க, ரவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 3650 மேலே நம்ம அந்த 50 ஆர்டர் ஏர்னிங்ஸே அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அப்போ அந்த ஏர்னிங்ஸே நம்மளுக்கு தந்துடுவாங்க. ஸோ நம்ம எய்ம் வந்து 70 ஆர்டருக்கே வைக்கலாமா. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டிசம்பர் 30. ஸோ நாளைக்கு தான் டிசம்பர் 31. நாளைக்கு தான் ஓட்டணும். 2 நாளுக்குள்ளே அந்த ஆர்டர் பார்க்கணும். இந்த ஆர்டர்லாம் பார்க்க எத்தனை அவர் ஆகுன்றது சும்மா நான் ஒரு கேல்குலேஷனாக சொல்கிறேன்னு. ஸோ 50 ஆர்டர் பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனை அவர் தெரியுமா கைஸ் ஆகும். ஸோ 25 ஹவர் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் ஸ்விக்கிலேருந்து கரெக்டாக ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கணும். பார்க்கலாம் இன்றைக்கி ஓட்டும் போது ஆர்டர் ஃப்ளோ எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 2 நாள் 70 ஆர்டர் பார்க்குறது 2 நாள் சேர்த்து எத்தனை அவர் தெரியுமா கைஸ் ஆகும். கிட்டத்தட்ட 35 ஹவர் ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளால் 70 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு இப்போ தான் 17 ஹவர் நம்ம ஓட்டி ஆகணும். ஸோ அந்த 17 ஹவர்லேயே 1 ஹவருக்கு அவங்க 2 ஆர்டர் ஸ்விக்கிலேருந்து கொடுக்கணும். ஒரு சில டைம் அட்ரஸ் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய அலையும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கறது தெரியும். அந்த மாதிரி டைமில் 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஸ்விக்கியில் வந்து லாங் ஆர்டருக்கு கூட 1.5 ஆர்டராக கணக்கு எடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலுமே எப்படி பார்த்தாலும் 1 ஹவருக்கு 2 ஆர்டர் தான் கைஸ் பார்க்க முடியுது. எனக்கு நான் அவ்வளோதான் பார்ப்பேன். ஏன்னா நான் விலாக்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு வந்து 17 ஹவர் ஒரு நாள் ஓட்டினா தான் 2 நாள் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். டைம் கரெக்டாக 6 ஆகிடுச்சு. சரிங்க, நீங்கள் நான் ஃபஸ்ட் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, ஆன்லைன் ஆகிடுச்சு. ஸோ வெளிலெல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ ஆர்டர் போட்டோன்னா டக்குனு நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அடுத்த நாள் எடிட்டிங் பண்ணும்போதே ஒரு சின்ன பிரச்சனை. காலையில் எடிட்டிங் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கோபுரோவில் ஷூட் பண்ணும்போது அந்த டேட்டு டைமை வச்சு லைன் பை லைனாக தானே இருக்கும். ஒரு சில டைமு கோபுரோவில் ஆட்டோமேட்டிக்காக டேட்டு டைம்லாம் மாறி நம்ம லைனாக எடுக்கிறோம்ல அப்படியே. நம்ம 6 காலுக்கு எடுத்தது ஒரு டைம் அப்போ ஒன்று இருக்குது. அப்புறம் 10 மணிக்கு எடுத்து கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்குது. நம்ம லைனாக பேஸ்ட்டே போயிருப்போம், கட் பண்ணி எடுத்துருப்போம். அது அங்கங்கே ஒன்று இருக்குது கைஸ். அது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து எடிட் பண்ணுறது பயங்கரமான தலைவலி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நான் 1 lakh சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது 17 ஹவர் 18 ஹவர்லாம் வந்து நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருப்பேன். சரி, அடுத்த நாள் ஆசையாக எடிட் பண்ணலாம், நீ வீடியோ போட்டு மறுபடியும் எழுந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி 2 ஹவர் 3 ஹவர்லாம் தூங்கிட்டு எடிட் பண்ணலாம்னு நினைப்பேன். ஸோ அப்போ கோபுரோவை பார்த்து அங்கங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப மறக்கவே முடியாத மூமெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம். ஏன்னா நம்ம டெய்லி பிளாக் வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம், சேலஞ்சே 1 lakh அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். இந்த டைமில் எடிட்டும் பண்ண முடியாமல் உடம்பு வேறு பயங்கரமாக ஓடிக்கும், வண்டி வேறு எதுனா பிரச்சனை ஆகும். எப்போ அதெல்லாம் நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம என்ன டார்கெட் முடிக்க போகிறோம்னா, எய்ம் வைக்க போகிறோம் அப்படின்னா தெரியும் உங்களை சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டஃப்பான சூழ்நிலையில் தான் இருக்கும். என்ன ப்ரோ டஃப்பான சூழ்நிலை எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம 9 ஆர்டர் ஆச்சு பார்க்கணும் கைஸ். நம்ம இன்றைக்கி 13 ஆர்டருக்கு எய்ம் வைப்போமா. 13 ஆர்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 220 ரூபா இன்சென்டிவ் கைஸ். நீங்கள் ஆர்டர் ஏர்னிங்ஸ் இல்லாமல். அதேமாதிரி 9 ஆர்டர் பார்த்தா 145 ரூபா இன்சென்டிவ் கைஸ். நம்ம சேனலில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கோம் கைஸ். முன்னாடி பார்த்தீங்களா பைக் ஸ்டாண்ட் வேறு எடுக்காத மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. ஆனால் பைக் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். ஆனால் அந்த டிஸ்பிளேல அப்படி தான் கைஸ் காட்டுது. அதை மெக்கானிக்கில் போய் ரெடி பண்ணிட்டு வந்தாலும் மறுபடியும் கொஞ்ச நாள் இப்படி தான் ஆகிடுது.
ஸோ அது வேறு எனக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருந்துச்சு. நான் டக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன், திடீர்னு அதுவாக அதனால் லூஸ் ஆகி வந்துடுமா அப்படின்லாம். ஆனால் அந்த மாதிரி இன்னும் வர டைட்டாக தான் இருக்குது. பட் டிஸ்பிளேல ஆல்ரெடி அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ நம்ம லைட்டாக ஸ்டாண்டர்ட் டச் பண்ண அப்படின்னா அது போயிடுது. நேற்று வந்து ஸ்விக்கியை பற்றி A to Z எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா டவுட்டுமே, அதாவது நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட இந்த டெலிவரி ஜாப்ஸ் தான் வீடியோஸை போட்டிருக்கோம். ஸ்விக்கி சம்மந்தப்பட்ட டவுட் நம்மளுக்கு வந்து எல்லா டவுட்டுமே நான் எழுதி வச்சு எல்லா டவுட்டுமே உங்கள் ஒரே சால்வ் பண்ணியிருப்பேன். ஸ்விக்கி என்ன டவுட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்தால் அதுக்குள்ளேயே வந்துருக்கும் கண்டிப்பாக. 9 ஆர்டர் பார்த்தா 145 இன்சென்டிவ் போட்டிருக்காங்களே, அதுக்கு சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதுசாக பார்த்து அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், அந்த ரூல்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் கைஸ் நம்ம இன்சென்டிவ் வரும். ஓகேப்பா, முதல் ஆர்டர் போட்டாங்க கைஸ். இந்த 2 ஹோட்டலில் தான் ஏதோ ஒரு ஹோட்டலு, ஆனால் எந்த ஹோட்டல் கன்ஃபார்ம் தெரில. சரி ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்தா நான் பேசுறது எனக்கே கேட்குதுப்பா. லொக்கேஷன் எனக்கு தப்பாக காமிச்சிருக்கு. ரிங்கு போதா எடுக்கல கைஸ். ஹெல்ப் சென்டரில் போய்ட்டு ஸ்விக்கியில் கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணுங்கள். இது இப்போ ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியல. இது கொடுங்க, ஐ எம் அன்ஏபிள் டு மார்க் பிக்கப் லொக்கேஷன். ஸ்விக்கி வந்துட்டு ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி பார்ப்பாங்க. கால் எடுத்துட்டோன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அவங்ககிட்ட வழி கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆர்டரே கேன்சல் பண்ணுறோம் கைஸ். நம்ம இங்கே வந்து ரீச்சிங் கொடுத்துட்டோம்ல, ஒரு 5 ரூபா 10 ரூபா ஆட் பண்ணுவாங்க கைஸ். கரெக்டாக 6:33 டைமு, ஒரு 1/2 hour கிட்ட வேஸ்ட் ஆகிட்டோம். என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அந்த மேமு கால் பண்ணி சார் உங்கள் ஆர்டர் வந்து அன்னைசன் பண்ணிட்டேன், நீங்கள் வேறு ஆர்டர் வரும் ஓட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து ஸ்விக்கியில் நம்ம இடத்துல போய் ஆர்டர் கேன்சல் ஆச்சுனா கூட நம்ம அங்கே போய் ரீச் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 10 ரூபா ஆட் ஆகும். 1 ரூபா கூட போகல. அந்த மேம் கேட்டேன், மேம் 10 ரூபா ஆட் ஆகும் மேம் எப்பயுமே, இந்த மாதிரி ஏன் ஆட் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை சார் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கைஸ். பாருங்கள் அதை தூக்கிட்டாங்க பாருங்கள் ஸ்விக்கியில். ஸோ அதான் கைஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஸ்விக்கியை. அப்புறம் அந்த மேமே அவங்க ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி பார்த்துருக்காங்க, கால் எடுக்கல கைஸ். அப்புறம் அந்த ஆர்டரே வந்து அன்னை சென்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ பார்க்க நம்மளுக்கு வேறு ஆர்டர் எப்போ போகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. என்னப்பா 20 ரூபா ஆர்டரு, பேட்ச் ஆர்டரா? அதனால தான் நான் பார்த்தேன். ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்குது. ஆனால் இந்த ஸ்விக்கியில் சைக்கிள்லாம் சொல்ல நல்லா இருக்காண்ணா? அதெல்லாம் கிடையாது. கேஸ் நம்ம ஏரியாவில் சைக்கிளாக இல்லை போல, ஒரு அண்ணாட்ட கேட்டேன். அதே மாதிரி நம்ம ஏரியாவில் நிறைய பேர் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தேர்ட் ஒரு ஆர்டர் வந்துச்சு, KFC ஆர்டரு. அது வந்து எங்கே நம்ம ஆர்டர் வந்துச்சோ அங்கேருந்து நம்ம KFC போய் ரீச் ஆகிறதுக்கு 3 கிலோமீட்டர்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கே பிக்கப் பண்ணிட்டு வேறு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறது வந்து அது கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர்ன்ட்டு. ஸோ ஆனால் வந்து நம்மளுக்கு பிக்கப் ட்ராப் ரெண்டுத்தையுமே சேர்த்தே வந்து ஸ்விக்கியில் வரும்போது எவ்வளோ காமிச்சுன்னா 7.78 கிலோமீட்டர்ஸ் சம்திங் காமிச்சிது. ஆனால் பிக்கப் ட்ராப் ரெண்டுத்தையும் சேர்த்தா 8 கிலோமீட்டர்ஸ் மேலே போகுது கைஸ். அப்போ ஸ்விக்கியில் வர ஸ்டார்டிங்கில் வர கிலோமீட்டர் வந்து பிக்கப் ட்ராப் ரெண்டுமே சேர்த்து காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எங்கேருந்து ஆர்டர் வரும் அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு ஸ்விக்கியில் பே பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ பிக்கப் பண்ணது ட்ராப்புக்கு மட்டும் தான் கைஸ் தராங்க. ஸ்விக்கியில் ஸ்டார்டிங்கில் காட்டுறது வந்து பிக்கப்பு ட்ராப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் கைஸ் காட்டுது. சேர்த்து காட்டும் போதே அவங்க கம்மியாக தான் காட்டுறாங்க. உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 8:43. இது வரைக்கும் நம்ம 234 ரூபா சம்பாதிச்சோம் கைஸ். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து வந்தோம்ல 94 rupees ஆர்டர் பார்த்தா 45 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் இருக்குது கைஸ். தெரியுங்க உங்களுக்கு காட்டுறேன். இதோ பாருங்க கைஸ், உங்களுக்கு காட்டுறேன். ஏர்னிங்ஸில் போனோம் அப்படின்னா இது வரைக்கும் பாருங்கள் 45 ரூபா ரிட்டன் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையாப்பா, நான் யோசித்தேன். ஸோ இந்த மாதிரி லாங்காக போட்டிருக்காங்களே, இங்கெல்லாம் வந்து ரிட்டன் ஆர்டர்ஸே நம்ம ஜோன் நோக்கி போகாதே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். ரிட்டன் ஏர்னிங்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்காங்க கைஸ். ஓகே, நம்ம 2 hour 43 நிமிஷம் நம்ம லாகின் வந்துருக்கோம். 234 ரூபா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதான் 1 hour 100 ரூபா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கேஸ் இப்போ நம்ம அவுட் ஆஃப் ஜோனில் தான் இருக்கோம். ஸோ இந்த இடம்லாம் நான் 1 lakh சேலஞ்ச் வரும்போது இந்த நைட் டைம்லாம் இங்கே ரோடு பெருசாக இருக்கும் கைஸ். அங்கே பாருங்கள், அது மாதிரி அழகாக இருக்கும். அந்த மேலே நிலா இருக்கும், ரோடு இருக்கும், அப்படி ஜாலியாக நைட் டைமில் இந்த பாட்டு கேட்டே ஓட்டு போகிறது தான் இங்கே சுகமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் சார், இந்த சவுக்கு மரம், இந்த லைட்டிங், அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் அந்த விஷுவல்ஸ் இருக்கான்ற தெரியல, நமக்கு இது ஒரு நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பாருங்கள் பைரவி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டு. வாங்க அங்கே போய் ஃபஸ்ட்டு தண்ணி குடிப்பாங்க. ஸோ 4 இருந்தாச்சும் மறக்காமல் டெலிவரி பேக்கில் வாட்டர் கேன் ஃபுல்லாக தண்ணி வச்சு எடுத்து வரணும் கைஸ். வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிச்சாச்சு, சூப்பர். அதுவும் அந்த ஹோட்டலில் AC வேறு போட்டிருக்காங்க போல இருக்குது, சில்லுன்னு இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு, நல்லா இருந்துச்சுப்பா கைஸ். இது இப்படிக்கா போகுது. ஸோ அப்புறம் இருங்க, லொக்கேஷன் அங்கே வீடுங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே. ஏன்னா ஒரு சில டைமு கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து இந்த அங்கெல்லாம் ஆளே இல்லாத மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இடங்கள்லாம் காட்டும். அங்கே போய் நடுவில் இப்போ நாங்கள்லாம் அப்படி போனால் லொக்கேஷன் தப்பாக காமிச்சிருக்கோம். எனக்கு இந்த மாதிரிலாம் காமிச்சு அலைஞ்சிருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ அதனால் கூகுள் மேப்பில் காட்டும் போது அங்கே வீடுங்கள்லாம் இருக்கா, உண்மையாக தான் லொக்கேஷன் காட்டுதா ட்ராப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே நீங்கள் போங்க. கேஸ் அந்த லொக்கேஷனை பார்க்கும்போது வீடே இல்லாத மாதிரிலாம் இருக்கும். அங்கெல்லாம் கூட சில டைம் லொக்கேஷன் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி லொக்கேஷன் தப்பாக காட்டுது, நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், அது உங்கள் கரண்ட் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போயிடுங்க. மேடு பள்ளம் இல்லாமல் வாழ்வில் என்ன சந்தோஷம்,
பாறைகள் நீங்கினால் ஓடக்கில்ல சங்கீதம். உறவுகளே நைட் டைமில் இந்த மாதிரி ரோட்டுக்குள்ளே போகிறோம். இந்த ரோடே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கு. பயங்கர இருட்டாக இருந்துச்சு கைஸ். அந்த மாதிரி ரோட்டுக்கள்லாம் டெலிவரி போகுது. நான் யோசிச்சுட்டே போன ரோட்டில் போகும்போதே திடீர்னு வந்து 4-5 பேர் அங்கே சேர்ந்து நின்றுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் கேஷ் போட்டுக்கிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு காசு தர மாட்டேன்னு பிரச்சனை பண்ண நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கேமரா ரெக்கார்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் எதனா பண்ணலாம். நான் திங்க் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளோட்டிங் கேஷ்னா அதுமே இல்லை, அங்கே இதுதான் பண்ணிருக்கேன். என்ன அப்புறம் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடந்திருக்காங்க கைஸ். நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் நமக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை. அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டான ரோட்லாம் போகும்போது ஸோ அங்கே வழி பறித்து ஒரு 4-5 பேர்லாம் இருந்து பைக்கெல்லாம் கூட சில டெலிவரி பைக்கில் பிடிங்கிட்டுலாம் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நம்ம ஊர்லேயே நம்ம ஏரியாலேயே அங்கெல்லாம் நடந்திருக்கு. நான் அந்த ரோட்டில் நிறைய வாட்டி போவேன். நம்ம கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன நடக்கும்னு பார்த்துட்டு நடக்க மாட்டேங்குது. அதனால் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கேஸ். ரொம்ப அந்த இருட்டான ரோட்லாம் போனீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு போங்க. ஸோ நமக்கு வந்து கேமரா இருக்குன்ற ஒரு தைரியத்தில் நம்ம அப்படியே போகிறது. அதே மாதிரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை. அதுவும் நம்ம ஆண்டு மேலே பாரத்தை போட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். ரஜினி சார் சொல்லுவார் முத்துப்பட்டில், நம்ம எப்பவுமே போகிற ரூட்டை பற்றி கவலைப்பட்டே இல்லை, ஆண்டு மேலே பாரத்தை போட்டு அப்படியே சிவனேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருந்துட்டோம். சரி ஓகே கேஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டரை பார்த்துட்டே இருந்தேன். 13 ஆர்டர் தான் எய்ம் வச்சேன். நம்மளால் 13 ஆர்டர் முடிக்க முடியல. ஸோ 10 ஆர்டர் எவ்வளோ தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் 11 அந்த டைம்லாம் நம்ம ஆஃப் பண்ணியிருப்போம். எவ்வளோ சம்பாதிச்சு நீங்களே பாருங்க கேஸ். ஓகே கேஸ், 11 அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஆர்டர் ஓகே கேஸ் 442 ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து எவ்வளோ? 587 ரூபா சம்பாதிச்சிருக்கேன் கேஸ். ஆர்டர் எனிங்ஸ் வந்து 442. ஸோ இன்சென்டிவ் வந்து 145 ரூபா கேஸ். ஸோ டோட்டலாக வந்து 587 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கேஸ். எத்தனை ஹவர் நம்ம லாகின் இருந்திருக்கோம்னா 5 ஹவர் 10 நிமிஷம் நம்ம லாகின் இருந்திருக்கோம். 5 ஹவர் 10 நிமிஷம் லாகின்லேருந்து அப்புறம் 587 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் அப்புறம் ஓட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் 67 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ஓட்டிருக்கோம் கேஸ். நான் நல்லா நோட் பண்ணேன், 67 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிருக்கோம். ஆனால் 587 ரூபா தான் கேஸ் வந்திருக்கு. உங்களுக்கு டிப்ஸ் வேறு ஒரு கஸ்டமர் 10 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டர்லேயே ஆட் பண்ணியிருந்தாங்க. பெட்ரோல் எவ்வளோக்கு இப்போ போகும் அப்படின்னு கேட்டால் ஸோ 67 கிலோமீட்டர் எப்படி பார்த்தாலும் 1 லிட்டர் போய்டும் கேஸ். அப்படியே 100 ரூபா மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 487 ரூபா தான் கேஸ் நம்ம கையில் வந்திருக்கோம் ப்ராஃபிட்டாக. ஸோ அதான் 5 ஹவர் 10 நிமிஷம் ஓட்டி 487 ரூபா தான் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம சாப்பாடு வீட்டிலே சாப்பிட்டு தான் போனோம். இன்கேஸ் வெளில சாப்பிட்டா அது கொஞ்சம் செலவாயிருக்கும். ஸோ அதான் கேஸ் 487 ரூபா தான் நம்ம கைக்கு வந்துருக்கோம் 5 ஹவர் நம்ம ஓட்டி. ஸோ அடுத்த விளாக் பாருங்கள். நம்ம நியூ இயருக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸ்விக்கியில். அது முடிக்க முடியுதா இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எஸ், அப்புறம் சேனல் யாரா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.